போட்டி திருப்படிக்கு மாணவ வணக்கம். இப்போ நம்ம மானிட்ரி பாலிசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மானிட்ரி பாலிசி கண்ட்ரோல் பை ஆர்பிஐ. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே மானிட்ரி பாலிசி கண்ட்ரோல் பை சென்ட்ரல் பேங்க். அந்த நாட்டுடைய மைய வங்கி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன மெயினான பார்க்கணும்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயினான வேலை. இந்த மானிட்ரி பாலிசியோடைய முக்கியமானது. அப்போ இன்ஃப்ளேஷன்னா நமக்கு என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பை ஆர்பிஐ. இப்போ இன்ஃப்ளேஷனுங்கிறத தனியாக நம்ம ஒரு கிளாஸில் பார்ப்போம். இப்போ லைட்டாக பார்த்துருவோம் இன்ஃப்ளேஷன்னா என்ன. ஏன்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் அட் த சேம் டைம் மணியுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிறது. ஏன்னா இதனால் என்ன நடக்கும்னா ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ். இந்த ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ் இதை தான் நம்ம அந்த மானிட்ரி பாலிசி கமிட்டியில் பார்த்தோம். நம்ம மானிட்ரி பாலிசி கமிட்டியில் என்ன பார்த்தோம், அந்த ப்ரைஸஸ்ங்கிறது 4 ± 2 வந்து இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 2லேருந்து 6% வரை கூடலாம் சொன்னோம் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில். அட் த சேம் டைம் இந்த ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ் அட் த சேம் டைம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இதுவும் அதிகரிக்க தான் செய்யும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் நமக்கு கூட தான் செய்யும். அப்போ இன்ஃப்ளேஷன் என்ன கேட்டிங்கன்னா மணி சப்ளை இன்க்ரீஸ். இந்த மணி சப்ளைன்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம யார் பார்க்கணுங்கன்னா மணி சப்ளையுடைய டூல் என்னன்னு சொல்லி பார்க்கணும். மணி சப்ளை அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, மொதல் பாயிண்ட் வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்கும். லோனில் பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் லோன்பாங்க, காஸ்ட்லியர் லோன் அப்படிம்பாங்க. சீப்பஸ்ட் லோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், காஸ்ட்லினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ லோன் சீப்பாக கொடுக்கும்போது மக்கள் நிறைய லோன் எடுப்பாங்க. லோன் எடுத்து வீடை கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க. அப்படியே ரொட்டேஷன் ஆகும், மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரோடு போடுவாங்க, பாலம் கட்டுவாங்க, நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணால் அதுக்கு சல்லி வாங்குறது, சிமெண்ட் வாங்குறது, அப்படியே மணி சப்ளை வந்து பப்ளிக் அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதில் பேங்க் லோனையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ. தட் இஸ் மானிட்டரி பாலிசி. இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபிஸ்கல் பாலிசி, இதுக்கு பேர் என்னங்கன்னா ஃபிஸ்கல். அது மானிட்டரி பாலிசி, இதுக்கு ஃபிஸ்கல் பாலிசி. அப்போ நமக்கு மெயினான பாயிண்ட் அதான். மணி சப்ளை டூல். மணி சப்ளை எப்படி அதிகமாகுதுன்னா பேங்க் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி கூட்டாவோ, அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினாலவோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால அதிகமாகும். இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பேங்க்காரன் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா கம்மியான வட்டிக்கு என்ன கொடுக்குறான், லோன் கொடுக்குறான். லோனை வாங்கின இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கணும். அவன் என்ன பண்ணுவான் கேட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுவான். அப்போ நாட்டுடைய ஜிடிபி வந்து டெவலப் ஆகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும். அடுத்தது வேலை வாய்ப்பும் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் க்ரோத் ஆகும். அல்டிமேட்டாக எங்கே போய் நிற்கும்னா இன்ஃப்ளேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டும். அப்போ இன்ஃப்ளேஷன்னா பணம் வீக்கம். ஏன்னா அப்போ இன்ஃப்ளேஷனுடைய டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம். இன்ஃப்ளேஷன் என்னது, மணி சப்ளை இன்க்ரீஸ் அட் த சேம் டைம் மணியுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். மணி சப்ளை அதிகமாக இருக்கும்போது மணிக்கு வந்து வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ மணி சப்ளை அதிகமாக இருக்குன்னு வச்சுருங்களேன், அப்போ டிமாண்டும் அதிகமாகும். ஏன்னா எல்லார் கையிலையும் ரூபா இருக்குது, எல்லாரும் ரூபா வச்சுட்டு மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்க போகிறாங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த மீன் விலையை கூட்டிடுவாங்க. தட் இஸ் இன்ஃப்ளேஷன். இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆர்பிஐ. அப்போ ஆர்பிஐயோடைய முக்கியமான வேலை இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மானிட்ரி பாலிசினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானிட்ரி பாலிசி இஸ் த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. என்ன கேட்டிங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி லே டவுன் பை த சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்ங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க்ங்கிறது ஆர்பிஐ. இவங்களுடைய மெயின் வேலை என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மணி சப்ளை. இந்த மணி சப்ளையை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. அப்போ அந்த மணி சப்ளை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அல்லது கூட்டணும். அதான் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் டு ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் கிரெடிட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறாங்க இல்லை குறைக்கிறாங்க எக்கனாமியில். ஆல் ஓவர் த வேர்ல்ட் இட் அனௌன்ஸ் பை த சென்ட்ரல் பேங்கிங். எல்லா பேங்க்லையும் எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் என்னன்னா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். நம்மளை பொறுத்தவரைக்கும் ஆர்பிஐ. அப்போ மானிட்டரி பாலிசினா இதான். மானிட்டரி பாலிசிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ. அதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு.
இதில் மெயின் அப்ஜெக்டிவ் மானிட்டரி பாலிசியுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மெயின்டைன் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி முக்கியமான பாயிண்ட். அப்போ எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் ஒரு நிதியில் நிலைப்புத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறது ஆர்பிஐ தான். இன்ஃப்ளேஷன், அதை இன்ஃப்ளேஷனை ரெகுலேட் பண்ணுறது. இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டிஃப்ளேஷன் சொல்லிட்டு வரும். அப்போ இதை ரெகுலேட் பண்ணுறது தான். அப்போ இதில் என்ன கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரெகுலேட் பண்ணுறா கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலையை வந்து நிலைப்புத்தன்மை. அதுக்கு தான் உர்ஜித் பட்டேல் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எதை பண்ண முடியும்னா டிமாண்ட் சைட் ஆஃப் த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ. அதே இது சப்ளை சைட் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். சப்ளை சைட் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா கவர்மெண்ட். அப்போ முதல் பாயிண்ட் என்ன, டு மெயின்டைன் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, to ensure adequate financial resources for the purpose of the development. Financial resources என்ன லோன் கொடுக்குறது தான். அப்போ பர்பஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட், எந்த செக்டாருக்கு லோன் கொடுத்தா அந்த செக்டார் டெவலப் ஆகும், அந்த மாதிரி இடத்துக்கு லோன் கொடுக்கணும். நம்ம போய் விஜய் மல்லையாவுக்கும் நீரவ் மோடிக்கும் போய் லோன் கொடுத்துருக்க கூடாது. அப்போ அந்த பர்பஸ் என்னன்னா அந்த செக்டார் டெவலப்மெண்ட் தான். பர்பஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் நம்ம என்னது லோன் கொடுக்குறது. வேலை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மை, விலை நிலைப்புத்தன்மை கொண்டு வரது. ரெண்டாவது ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா அடிக்யூட் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் டு ப்ரொடக்டிவிட்டி செக்டார். ஒரு செக்டார் அழிஞ்சிட்டு போகுதுன்னா அந்த செக்டாருக்கு லோன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கிரெடிட் யார் கொடுக்கணும், ப்ரொடக்டிவிட்டி செக்டார், அக்ரி செக்டாருக்கு கொடுங்க, இண்டஸ்ட்ரி செக்டார் கொடுங்க, சர்வீஸ் செக்டார் கொடுங்க. இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரெடிட் டு ஆல் செக்ஷன் ஆஃப் த பீப்புள். எல்லா செக்ஷன் ஆஃப் த பீப்புளுக்கும் லோன் போகணும். ஏன்னா அப்போ யாருக்கெல்லாம் போகணுங்கன்னா நம்ம நார்மலாக அக்ரி சார்ந்த பீப்புளுக்கு லோன் போகணும், எம்எஸ்எம்இ சார்ந்த பீப்புளுக்கு லோன் போகணும், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு லோன் போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு லோன் போகணும், டிரான்ஸ்ஜெண்டருக்கு லோன் போகணும், ஸ்பெஷல் ஹெல்ப் குரூப்புக்கு லோன் போகணும். எல்லா செக்டாருக்கும் போனால் தான் எல்லா செக்டாரில் உள்ள மக்களும் வந்து நினைச்சுவாங்கன்னா முன்னேறுவாங்க. இப்போ ஒரு 4 பாயிண்ட் முக்கியமானது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி செக்டாருக்கு போகணும், ஆல் செக்ஷன் ஆஃப் த பீப்புளுக்கு போகணும். இது முக்கியமான பாயிண்ட். அப்போ இன்ஃப்ளேஷனாகவே மானிட்டரி பாலிசினாவே என்னன்னு கேட்டிங்கன்னா ரேட்டை கூட்டணும். இப்போ வந்து பேங்க்கில் ரேட்டை கூட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம், பேங்க் ரேட்டை கூட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வாங்கக்கூடிய லோனுக்கு வட்டி அதிகமாக போடுவாங்க. அப்போ நம்ம வாங்கக்கூடிய அளவு குறையும். அது போல் எல்லா மக்களும் டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதே இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சாங்கன்னா எல்லாருமே லோன் எடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கும் போது எல்லாருமே லோன் எடுக்கும்போது மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட்டை கூட்டும் போது லோன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட்டை கொண்டு உள்ளே போட்டுருவாங்க. அப்போ மணி சப்ளை குறையும். இல்லை 2 பாயிண்ட் தான், ஒன்று கூட்டுவாங்க இல்லைன்னா குறைப்பாங்க. அதுதான் 2 பாயிண்டாக நம்ம கொடுக்குறோம். கிளாசிஃபிகேஷனாக மானிட்டரி பாலிசி 2 பாயிண்ட். ஒன்று வந்து என்னென்னா எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பேண்ட் மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாருமே லோன் எடுக்க வருவாங்க. லோன் எடுக்கும்போது மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அதான் மெயின் பாயிண்ட். எக்ஸ்பான்ஷனரினா என்னங்கன்னா அப்ஜெக்ட்னா இன்க்ரீசிங் மணி சப்ளை, அதான் முக்கியமான பாயிண்ட். டு ஃபியூல் எக்கனாமிக் க்ரோத், இந்த மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்கனாமிக் க்ரோத் ஆகும். இதுதான் என்னன்னா நம்ம டோவிஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மானிட்டரி பாலிசி கமிட்டியில் ஸ்டான்சஸ் சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டான்சஸ் பார்த்தோம். டோவிஸ் பாலிசினா என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறது. இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன கேட்டீங்கன்னா அதான் கொடுக்குறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரிப்போ ரேட்டு குறையும், பேங்க் ரேட்டு குறையும், எஸ்எல்ஆர் குறையும், எம்எஸ்எஃப் ரேட்டு குறையும். எல்லா ரேட்டுமே குறைப்பாங்க. எல்லா ரேட்டையும் குறைக்கும் போது வட்டி தன்மை வந்து குறையும் போது எல்லாருமே லோன் எடுக்க வருவாங்க. அப்போ வந்து 2வது பாயிண்ட் கீ ஃபீச்சர் இன்ஜெக்ட் லிக்விடிட்டி. அப்போ லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணணும். நம்ம ஊசி போடும்போது என்னன்னா வெளியே இருந்து ஒரு மருந்தை உள்ள தள்ளுற மாதிரி. அப்போ எக்கனாமி வந்து அப்படி போயிட்டே இருக்குது. அங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கும் போது மணி சப்ளை அதிகமாகும். மணி சப்ளை அதிகமாகும் போது எல்லாருமே லோன் எடுப்பாங்க. லோன் எடுத்து என்ன பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் ஆகும், எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும். என்ன அதை தான் எழுதிடுவாங்க, இன்ஜெக்ட் லிக்விடிட்டி இன்டு த பேங்கிங் சிஸ்டம். இது என்னன்னா பேங்க் வந்து அதிகமாக வட்டி கூட போகிறாங்க, கடன் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு முக்கியமானது. இதனால என்னன்னா டிமாண்ட் அதிகமாகும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம். வட்டி கம்மியாக இருக்கனால எல்லாருமே வாங்குவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது எப்போ அறிமுகப்படுத்துவாங்கன்னா எக்கனாமிக் வந்து ஸ்லோ டவுனாக இருக்குது, ரொம்ப மந்தமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைப்பாங்க. அப்போ நிறைய
பிஸ்னஸ்காரங்க லோன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து பொருளாதாரம் முன்னேறிட்டு இருக்கும். அதான் ரெசஷன், பொருளாதாரம் ரெசஷன். இது எப்போ அதிகமாக பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 2008 பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிம்பாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சப்ரைம் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய தாக்குதல் நடந்துச்சு. அப்போ அந்த டைமில் இதை பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்பான்ஷன்னா மணி சப்ளையை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும். இதே நெக்ஸ்ட்டு அடுத்த மாடல்னா கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. இது என்ன கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் இன் மணி சப்ளை. ரொம்ப இன்ஃப்ளேஷன் இருக்குது, எல்லார் கையிலும் ரூபா இருக்குது, பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் இருக்குது, எல்லாமே விலைவாசி கூடி இருக்குது. அந்த டைமில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ மணி சப்ளை குறைக்கும் போது மணியுடைய டிமாண்ட் அதிகமாகும். அப்போ இதுதான் காக்கீஸ் பாலிசி அப்படிம்பாங்க. இது நம்ம அந்த இதில் தான் பார்த்தோம், என்ன பருந்து மாதிரி ரேட் ஆஃப். இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு, எஸ்எல்ஆர், எம்எஸ்எஃப் எல்லாத்தையும் ரேட்டை கூட்ட போகிறாங்க. இது என்ன நடக்கணும்னா அப்சர்வ் த எக்ஸஸ் லிக்விடிட்டி. மக்கள் கையில் எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய ரூபாவை அப்படியே அப்சர்வ் பண்ணி பேங்க் எடுத்துக்கிடும். அங்கே என்ன பார்த்தா இன்ஜெக்ட், ஏன்னா பேங்க் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறான், இதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறான். இதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஸ்பெண்டிங் எல்லாமே குறைஞ்சிரும், டிமாண்ட் குறையும், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா அடாப்டட் டூரிங் த பீரியட் ஓவர் ஹீட்டிங் எக்கனாமி வித் ஹை இன்ஃப்ளேஷன். ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. இது கோவிட்டுக்கு அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணாங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மானிட்டரி பாலிசினா என்ன கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ இன்ஃப்ளேஷனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் மானிட்டரி பாலிசியுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்குறோம். இப்போ மானிட்டரி பாலிசியில் 2 டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க, இன்னொன்று கான்ட்ராக்ஷனரி பண்ணுறாங்க. அப்போ வந்து இது டோவிஸ் பாலிசி, இன்னொன்று காக்கீஸ் பாலிசின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் மானிட்டரி பாலிசி. நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டூலை பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மானிட்டரி பாலிசி எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கங்கிறத ஒரு டயக்ராமில் பார்க்கலாம். மானிட்டரி பாலிசி டூலுங்கிறது ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்கோம். இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு 2 கிளாஸ் அல்லது 3 கிளாஸில் பார்ப்போம். மானிட்டரி பாலிசி டூல், மானிட்டரி பாலிசி டூல்ஸ் பார்க்கும்போது டூல்ஸ் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா குவான்டிடேட்டிவ் மெத்தடு, இன்னொன்று என்னன்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தடு. குவான்டிட்டி மெத்தடு அதை தான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா பேங்க் ரேட்னா என்ன, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனா என்ன, இது ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஆர்பிஐ ஆரம்பிக்கும் போது இது 4மே கொண்டு வந்தாங்க. அதில் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது என்னன்னா இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்தது அதுக்கு அடுத்தாப்புல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதில் தான் ரிப்போ, ரிவர்ஸ் ரிப்போ என்னன்னு பார்ப்போம். இதில் லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க, இப்போ ப்ராக்கெட்டில் இயர் கொடுத்துருப்போம். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எம்எஸ்எஃப், மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் 2004, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 2018, அல்ல கரன்சி ஸ்வாப் ஆக்ஷன், ஆப்ரேஷன் ட்விஸ்ட், சிஆர்ஆர் லிவி, இதெல்லாம் ஒரு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ குவான்டிட்டி மெத்தடு. இன்னொன்று என்னென்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட், அதை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிளாஸாக எடுத்து பார்க்க போகிறோம். இதுதான் மானிட்டரி பாலிசி டூல். அதில் குவான்டிட்டினா ஒரு பேங்க்ல இருந்து எவ்வளோ லோன் வெளியே போகணும், ஒரு பேங்க்ல இருந்து எவ்வளோ லோன் வெளியே போகுது அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ். யாருக்கு போகணும் அப்படிங்கிறது என்னது குவாலிட்டேட்டிவ். இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சு திரும்ப திரும்ப பார்த்து அவர் அப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதை கிராக் பண்ணிடலாம். தேங்க்யூ.